என்கிட்ட வரும்போது ஒரு தம்பி வந்தார். அந்த தம்பி வந்து விஜயோட தம்பி, விசிலோட தம்பி. அவர் என்ன கேட்டாரு, எல்லாரும் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் வேட்பாளர் விருப்ப மனுவும் வாங்கிட்டு வந்துட்டாரு அவரு. ஆனா திருப்பி கொடுக்கல. ஏன் தம்பி திருப்பி கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். அக்கா, நான் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல, அதனாலதான் விஜயோட பேனாவே நானு. ஆனா இதுல வேற 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க, யாருக்கு இது வேணும், அதனால நான் அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதனால விருப்ப மனு வாங்கின தம்பி யாரும் திருப்பி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த தம்பிங்க அப்படி போறாங்க. திமுகவோட தம்பிங்க காங்கிரஸ்ல உள்ளவர்களுக்கு திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இல்லை. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் சொல்றாரு தமிழகம் போராடும் சொல்றார். தமிழ்நாட்டில் யாரும் போராடல. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நர்ஸ்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், டாக்டர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு தொழில் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மக்களை போராட்ட களமாக மாற்றிவிட்டு, ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று இளைஞர்களுக்காக அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் பாரத பிரதமர். பாரத தேசம் முழுவதும் புதிய தொழில் முனைவோர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். மோடி அவர்கள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்கு அந்நிய முதலீடு எங்களுக்கு அதிகமா கிடைச்சிச்சு, அந்நிய முதலீடு எங்களுக்கு அதிகமா கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. ஆனால் அந்நிய முதலீடு ஸ்டாலினை பார்த்தா கொடுக்கறாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஊரெல்லாம் சுத்தி நல்ல பேர் வாங்கிட்டு வந்ததுனால இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு முதலீடு கிடைக்கிறதே தவிர ஸ்டாலினுக்காக முதலீடு கிடைக்கல என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. போன வருஷம் கொடுத்தாங்களா? இல்ல. ஏன் போன வருஷம் கொடுக்கல? ஒரு அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க, பொங்கல் பரிசு இந்த வருஷம் கொடுக்கலையான்னு. உடனே ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் சொல்றாரு, இப்ப கொடுத்தா நம்ம அக்காலாம் மறந்துடுவாங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு. ஏன்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏன் ஸ்டாலின் இந்த மாசம் அடுத்த மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடை சம்மர் காசா 2000 ரூபாயா? நான் கேட்டேன், ஏங்க கோடை பணமா 2000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு. ஒரு அம்மா சொன்னாங்க, சூரிய சுட்டரிச்சுட்டு இருக்கு, அதனால நாங்க 2000 ரூபாய் கொடுக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அதனால கோடைக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இப்படித்தான் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மறந்துடுவாங்க. அப்ப எல்லாமே அரசியலுக்காக, தேர்தலுக்காக. ஆனால் லட்சமாக கொட்டி கொடுத்தால் கூட நம் தாய்மார்கள் நிச்சயமாக ஸ்டாலினுக்கு வாக்களிக்க போவதில்லை என்பதை உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லை. படிக்கிற போற பிள்ளைங்களுக்கு பாலியல் பலாத்காரங்கள், ரோட்ல போக முடியல. எல்லாத்துக்கும் மேல போதையில்லா பாதையை படைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். டாஸ்மாக் போதை வராதா? டாஸ்மாக் குடிச்சா போதை வருமா வராதா? இப்ப டாஸ்மாக மூடாம எப்படி போதை இல்லா தமிழகத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அது மட்டும் இல்ல, 17,000 போதை தடுப்பதற்கான மன்றங்களை ஸ்கூல்ல அமைச்சிட்டு மணமகிழ் மன்றங்களை எல்லா இடத்துலயும் திறந்து வைத்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இன்று டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கப்படும் என்பதும், ஒருவேளை நம்ம அன்னைமாரெல்லாம் டாஸ்மாக்ல பழகி இருந்தாங்க என்றா அவங்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர் ஓபன் பண்ணணும்னா பாண்டிச்சேரியிலே சொன்னேன். ஆக எல்லோரும் நன்றாக மகிழ்ச்சியாக நல்ல ஈரலோடு, நான் சகோதரிகள் யாரும் டாஸ்மாக்கு விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை டாஸ்மாக் விரும்புற அண்ணன்மாரு அவங்க சகோதரர்களுக்கு சொல்றேன், நான் டாக்டரா சொல்றேன், டாஸ்மாக் குடிச்சு ஈரலை கெடுத்துறாதுங்க, கிட்னியை கெடுத்துறாதுங்க, குடும்பத்தை கெடுத்துறாதுங்க. ஆக நாங்க வந்தோம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று நாம் மக்களிடம் கேட்கிறோம்.